ஹைட்டும் வெயிட்டும் குண்டும் தடிமா அப்படி ஒரு சைஸாக இருப்பாங்க. 1-2 பேர் இல்லைங்க, 1000 பேரை அந்த ஆவியானவர் இறங்கினபடினாலே கொன்று போட்டான். சரி, 16வது வசனத்தில், அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடையில் மீனால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள். கழுதையின் தாடையில் மீனால் 1000 பேரை கொன்றேன் என்று கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டான். 17வது வசனம் முக்கியமான வசனம். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எறிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமத்லேகி என்று பெயரிட்டான். அதற்கு ஒரு பேரும் வைக்கிறான். எல்லாம் சரி, ஓகே. இப்போ 18 பாருங்க. இதுக்கு பிறகு அவனுக்கு என்ன நடந்தது? அவன் மிகவும் அதனால அந்த 1000 பேரை கொலை செய்ததுனால அவனுக்கு தாகம் வந்து விட்டது. தாகம் அடைந்து சாக போற அந்த இடம் ஒருவேளை தண்ணி கிடைக்காத ஒரு வனாந்தர இடம். கர்த்தரை அவன் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ? அப்படி கேட்குறான். வனாந்தரங்க, தண்ணி இருக்கிற இடத்துல 19 தான் முக்கியம். போடுங்க, அல்லேலூயா சோதரம். அப்பொழுது அவன் கேட்ட மாத்திரம் கர்த்தர் அவனை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. அப்பொழுது தேவன் லேகிலில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் இருந்தது. கேட்குறாங்க, ஒரு அபிஷேகம் பெற்ற சிம்சோன் கேட்ட மாத்திரத்தில் ஒரு பள்ளத்தை பிளக்க செய்து விட்டார் ஆண்டவர். தேவ பிள்ளையை உன்னுடைய கண்ணீர் தரையில் விழ மாட்டார். நீ உண்மையிலே கர்த்தரை நேசிக்கிற ஆத்துமா. ஒருவேளை அழகில்லாமல் இருக்கலாம், அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், சகலத்திலும் நம்ம சமுதாய மத்தியில் குறைவுபட்டவர்களாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிற ஒரு விசுவாசியாய், கர்த்தரை தேடுகிற ஒரு மகனாய் இருந்தால் உன் இருதயம் வாயிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டு அந்த வனாந்தரத்தில் அந்த தண்ணீர் அந்த இடத்தை பிளக்க அவன் தண்ணி ஓடி வர செய்து ஜீவனை கொடுத்தார் தேவன். அல்லேலூயா. அதே தேவனாய் இருக்கிறார். தாகமாய் இருக்கிறவர்களை என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. தேவ பிள்ளையை வசனம் ஒரு நாளும் பொய்த்து போகாது. இது வார்த்தை சிம்சோனுக்கு மட்டும் இல்லை. சிம்சோனுக்கு என்ன கொம்பா முளைச்சிருந்து அவனும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவன் தான். அவன் ஆண்டவர் நசரேன் விரதம் எடுத்து உபவாசித்து அபிஷேகம் பெற்றதுனால அவனுக்கு அந்த கிருபை கிடைத்திருக்கிறது. ஏன் நமக்கு தரமாட்டார்? நிச்சயம் தருவார். கவனிங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 65வது அதிகாரம் அதனுடைய 13-14 பார்ப்போம் என்று சொன்னால், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்கள் வெட்கப்படுவீர்கள். தேவ பிள்ளையே, நாம் அவருடைய சீசர்கள். நான் தான் சொல்லுவேன், என்னைக்கு சொன்னாலும் நம்ம ஒரே ஸ்டேஜில் இருக்கக்கூடாது. நம்ம அப்படியே வளர்றவர்களாக, ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்கிறவர்களாய், தரிசனம் காண்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையை பெற்று நடக்கிறவர்களாய். ஏதோ கொஞ்சோல 2-3 வசனம் தெரியும், ஒரு தீர்க்க தரிசனம் என்னைக்காவது வருது, அதோடு நிப்பாட்டி கொள்ளக்கூடாது. அவருடைய சீசர்களாகத்தான் இருக்கணும். விசுவாசிகளாய் இருந்தது போதும். ஒரு சில மாசம்தான் விசுவாசிகளுக்கு கணக்கு. அதுக்கு பிறகெல்லாம் வளர்கிறவர்களாய், வளர்ந்து சீசர்களாய், எந்த மனுஷனையும் அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு தேவனால் அவருடைய நாமத்தை சொல்லி அவருக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பித்தார்களோ அவர்கள் அனைவரையும் ஆண்டவர் சீசராக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், ஊழியக்காரன் தான் சீசர். அவர்கள் எப்போதும் புசிப்பார்கள். அதான் நமக்கு சாட்சி. அவனை பார்த்தா, அந்த மகளை பார்த்தா செழிப்பாய் இருக்கிறதை உங்கள் கண்கள் காண முடியும். எத்தனையோ வருஷம், எத்தனையோ பாடு, உலக பிரகாரமான பிரச்சனை, போராட்டம், நிந்தை, அவமானம் சுற்றி சூழ வந்தாலும் அது அவனுக்கு ஒன்று சேராதபடி ஆண்டவர் செயல்படுகிறதை அவன் ஒரு சாட்சி உள்ளவனாயிருப்பான். கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள்.
எந்த எதிரி இருந்தாலும் அவங்க கண்களுக்கு முன்னால் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். நீங்கள் பசியாக இருப்பீர்கள், என் ஊழியக்காரன் குடிப்பான். நீங்கள் தாகமாக இருப்பீர்கள், இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள். நீங்களோ தயவு செய்து. இவ்வளவு ஒரு மேன்மையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய சீசர்களாய் இருப்போம், சாதிக்கிறவர்களாய், ஜெயம் எடுக்கிறவர்களாய், கர்த்தருக்கு உத்தரவாதம் செய்கிறவர்களாய், அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு ஆவிலே பெலன் கொண்டு, அல்லேலூயா, சிம்சோன் போல அதற்கு மேலான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்த காத்திருக்கிறார் ஆசையோடு. பாருங்க, சுருக்கமா முடிப்போம். ஏசாயா 65:23. அவர்கள் மிகுந்த விருதுவாக உழைப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் கர்த்தருக்கென்று ஏதாவது செய்ய ஆரம்பித்தால் அவனுடைய உழைப்பு விருதுவாய் இருக்காது. எது செய்தாலும் கீழே விழுந்தாலும் கொஞ்சம் மண்ணோடு தான் எழும்புவோம். அல்லேலூயா, எழும்புவார்கள். அல்லேலூயா. அவர்கள் விருதுவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவரோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். நமக்கு எதுங்க மேனு? மனுஷன் கொடுக்கிற ஏமாத்துகிற பம்மாத்து வேலை, அதை செய்து அப்படி செய்திடலாம். சிலவங்க சொல்லுவாங்க, ஆலயத்துக்கு போகிற நேரத்தில் அப்படி போனோன்னா ஒரு 500 ரூபா சம்பாதிச்சுட்டு வந்துடும். நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கும்போதே நான் ரசிக்கப்பட்டுட்டேன். ஒரு ஓவர் டைம் போனால் அப்படிலாம் நான் ஆரம்பத்தில் சிந்தனை உண்டு. இல்லை, அது பிறகு தான் ஆண்டவர் அறிந்தேன். ஒரு நாள் ரொம்ப கஷ்டம். நான் பிரியமானவர்களை ஒரு கேபிள் வச்சுருந்தேன், கண்ணம்புதலில் ஒரு கேபிள். மாதம் 15,000 ரூபா நெட்டாக வந்துடும். பஸ்ஸில் டிவி வச்சுருந்தேன். நம்ம பிரதர் மனோகரனுக்கெல்லாம் தெரியும், சிவாசி வண்டி, மெட்ராஸ் வண்டியிலலாம் அந்த காலத்தில் நான் டிவி வச்சுருந்தேன். ஆனால் அதையும் பார்த்து இதையும் ஊழியத்தையும் பார்த்தேன். ரொம்ப கஷ்டம். எல்லாம் வண்டி ஒன்றும் ஒழுங்காக ஓடாது, டிவி ஓடாது, பைசா வராது, கேபிள் டிவியில் பிரச்சனை வரும், ஒயர் அத்து போட்டுருவாங்க, வண்டி அத்து போட்டு போயிடும். மனம் ஓரி 22ஆம் தேதி ஆனால் என் மனைவிட்ட பக்கத்து வீட்டில் கடை வாங்க ஆரம்பித்தா. அப்படிலாம் கஷ்டப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு ஊழியம் செய்கிறியா இல்லை வெளியே பார்க்குறியா? ஒன்றில் அதை செய்யலைன்னா இதை செய். அதனால் பஸ்ஸில் உள்ள டிவியெல்லாம் எங்கள் பிஎம்கிட்ட சொல்லி கெஞ்சி மன்றாடி, அன்பு ஆபிரகாம்னு ஒரு தெய்வ மனுஷன் இருந்தார், அவர்கிட்ட சொல்லி என் நிலையை கருதி, அதனால் அவர் சொன்னார், வடிவு நீங்கள் அவசரப்பட்டு டெண்டரை க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு நஷ்டம். உண்மையிலே 2.5 லட்சத்துக்கு மேல் நஷ்டம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில். இல்லை, எனக்கு வேண்டவே வேண்டாம், அவ்வளோத்தையும் நான் பறக்க வீட்டுக்கு கொண்டு போயிடுறேன், எனக்கு மனசே சரியில்லை, எனக்கு ஊழியத்தில் நிம்மதியாக. இப்போ ஒரு ஊழியம் வாங்கியிருப்பேன், வெள்ளிக்கிழமை ஊழியம் உபவாசம் கூட்டணும், அங்கேருந்து காலையில் 5 மணிக்கு தகவல் வரும், உங்கள் பஸ்ஸில் டிவி ஓடலை, உடனே வந்து பார்க்கவும். அப்போ எனக்கு ஊழியத்தில் அங்கே ஒரு மனம் இருக்காது, சரியாக ரீச் ஆகாது, பல பிரச்சனை. அல்லேலூயா. அதனால் அப்படி உறுதியாக சொல்லிட்டு அவர் நல்லா ஹெல்ப் பண்ணார். ஆனால் எனக்கு 2.5 லட்சம் தான் அந்த நஷ்டம் இருந்து, அந்த நஷ்டத்துக்கு ஈட அன்னையில் இருந்து எல்லாவற்றையும் குப்பையுமாக நினச்சி ஊழியத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தேன். இது நாள் வரைக்கும் ஒரு பைசா கஷ்டம் இல்லாமல், பாடு இல்லாமல், எவ்வளவு செலவு வந்தாலும் அந்த செலவுகளை கர்த்தர் நடத்தி வருகிறார், தீர்த்து. அல்லேலூயா சொல்லுங்களே. எங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மையும் குறைந்து போகலைங்க. அது பிறகு தான் பிள்ளைகளுக்கு திருமணம், 2வது மகளுக்கு திருமணம் அது பிறகு தான் நடந்து, ஒரு பைசா கடன் இல்லாமல், ஒரு சோக்கெட்டுக்கு நீ ஆஸ்பத்திரிக்கு நீ போய் சோக்கெட்டுக்கு நீ கொடுக்காதபடி. இப்போ பாருங்கள், வருமானம் கொஞ்சம் கையில் வரும். நான் யாருக்கிட்டேயும் பைசா நீ வாயெடுத்து ஊழியத்தில் கேட்காதபடி கிருபையாய் நடத்துகிறார். செலவு நிறைய வரும். நீங்களும் பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. நான் அந்த டிவி, நான் ஓடிட்டு இருக்கிற டிவிக்கெல்லாம் நான் பண்ணுற செலவு கணக்கு வழக்கு கிடையாது. அவர் போஷிக்கிறார். அப்படி கையில் பைசா, பர்ஸில் பைசா குறையும், ஒரு கன்வென்ஷன் வந்துடும், அங்கே கனப்படுத்திடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் விருதுவாக உழைப்பதில்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளையை, நீ கர்த்தருக்கு பிரியமாய் மாத்திரம் இருக்க உன்னை கற்றுக்கொள், உன்னை ஒப்புக்கொடு, அவர் பார்த்து கொள்வார் ஏதாவது ஒரு விதத்தில். அவர்கள் விருதுவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவரோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதை 24 போடுறோமா? 24 சீக்கிரம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் ஒரு உத்தரவு கொடுப்பேன். எனக்கு அன்பானவர்களே, நிறைய விஷயத்தில் எச்சரிப்பார். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுங்க. 2019 பயங்கர கொரோனா ஸ்பீடு. அதில் அந்த திருநெல்வேலி ஹை கிரவுண்டு பக்கம்தான் மரணம் ஜாஸ்தி. ஆஸ்பத்திரி, ஹை கிரவுண்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பெட்டு கிடையாது.
ரோட்டு சைடில் கொண்டு போட்டாங்க இடம் இல்லாமல். ஆனால் என் மக டாக்டராக இருக்கிற அந்த அந்த இதில் 2 டாக்டர் நர்ஸு, ரெண்டு நர்ஸு 2 டாக்டரு, இன்னும் நிறைய பேர் பாதிப்பில் இருந்த அந்த சமயம் என் மக ஒரு நாள் ரொம்ப திடீர்னு அவள் எங்களுக்கு வருத்தப்படும்படியான சங்கடப்படும்படியான வார்த்தைகளை சொல்ல மாட்டாள். ஒரு நாள் அவளை முடியாது, அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நில குலைஞ்சி போகணும். எனக்கு அன்பானவர்களே, இப்போ எல்லாரும் பட்டு 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 பட்டுன்னு சொல்லி மரணம். அவள் சொல்கிறா, டீ குடிக்க போக முடியலப்பா, கேண்டீனில் இருக்கிறவங்க மூக்கை சிந்திகிட்டே இருக்கிறாங்க, அங்கே மூக்கு செல்லில் தான் கொரோனா வரும். அல்லேலூயா. டாக்டரு சீப் டாக்டர் சொல்லிட்டாரு, அம்மா தயவு செய்து உங்கள் ஊருக்கு தப்பி போக முடிஞ்சால் போயிருங்க, ஒன்றும் செய்ய முடியாது, உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்க. எனக்கு அன்பானவர்களை, தயவு செய்து நான் அப்படி பெருமைக்கோ ஏதோ ஒரு கட்டுக்கதையோ சொல்லலை. அப்போ எனக்கு ஒரு சப்போர்ட்டு, ஒரு தெய்வ மனுஷன் இங்கே இருந்தார் கலெக்டர் ஆஃபீஸில், செல்வகுமார், கலெக்டருக்கு நேரடி பிஏ. எனக்கு ரொம்ப தோஸ்து, கல்லாங்குழி, அவருக்கு ஊர் கல்லாங்குழி, அந்த அந்த ஏதோ ஒரு ஊரில் கல்லாங்குழி. அதில் அவர் கிட்னி கொஞ்சம் பாதிப்பு, அதில் ஜெபம் பண்ணி அதில் ஜெயம் எடுத்ததுனால 2 கன்வென்ஷன் என்ன வச்சு நடத்தினார். என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பார். அவர் எனக்கு மாற போன் போட்டு, பலியை இந்த விஷயத்தில் நான் சொல்லலை சார், பிள்ளை அங்கே இருக்கா, நான் உங்கள்கிட்ட பாஸ் வாங்கி தாரேன், பிள்ளையை கொண்டு வந்துடுவோம், எவ்வளவு ட்ரெயின். இதுக்கடையில் நிறைய பேர் எனக்கு என்ன மிரட்டு வேண்டாம் சொல்லி, எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, சித்தப்பா மாமா மச்சான் உங்களுக்கு அறிவில்லையா, ஒரு பையன் இறந்தது காணாதா, பிள்ளைய கூப்பிடுங்க, அப்படி ஹைக்ரவுண்டில் கேள்விப்பட்டீங்களா, இத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன நம்பிக்கையில் அந்த பிள்ளைய அங்கே வச்சுருக்கீங்க. நீ என் மனைவிக்கு ஆண்டவர், நாங்கள் அழுது ஜெபம் பண்ணணும். பிரியமானவர்களே, தயவு செய்து நாங்கள் கூப்பிடுவதற்கு முன்பாகவே நான் பலவிதமான குழப்பத்தில் இருந்தேன். ஏன்னா அந்த பாஸ் எடுத்து அவள் அந்த கான்ட்ராக்ட் அந்த ஒர்க்கு முடியக்கூடிய நேரம், அது முடியலைன்னா இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா பண்ணணும், இல்லைன்னா கவர்மெண்ட் வேலையை திறக்க வேண்டியது வரும். இப்படியாட்ட ஒரு நெருக்கமான நிலை. அப்போ தான் நாங்கள் செபிக்கும் போது கர்த்தர் பேசினார், அவர்கள் கூப்பிடுவதற்கு முன் நான் மறு உத்தரவு கொடுப்பேன். எவ்வளவு அருமையான தேவன். நாங்கள் ஆயத்தப்பட்டு அவருக்கு செல்வகுமார் அந்த பிஎட்டை சொல்வதற்கு முன்னால் தேவன் தெளிவாக சொன்னார், என் மனைவி மூலமாக உங்களை சாக கொடுப்பதற்காக நான் உன் தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொள்ள, நீ என்னுடையவர்கள், நிச்சயமாய் உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், பாதுகாப்பு, ஒரு தீங்கும் வரவே வராது, உன் தேவைகளை சந்திப்பேன், உன்னை பரலோக ராஜ்யத்தில் குடும்பமாக கூட்டி சேர்ப்பேன். எங்களுக்கு கொடுத்த வாக்கு, ஒன்றை கேட்டால் 3 கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, 2019 கடைசி 20 ரேஞ்சில் இந்த சம்பவம் நடந்து 21, 22 வரைக்கும் அதே அந்த சப்ஜெக்டை முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் கிருபையாய் பாதுகாத்தார். நாம் பேசுவதற்கு, நம்ம இருதயத்திலிருந்து வாயில கொண்டு வந்து அப்பா என்று கேட்பதற்கு முன்பாகவே கர்த்தர் பரத்திலிருந்து பதில் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதாங்க நமக்கு திருப்தியாய் நம்மை நடத்துகிற ஒரு தேவன். அல்லேலூயா. ஒரே ஒரு பாடல் நான் வச்சிருக்கிறேன், கொஞ்சம் தப்பாக பாடினா மன்னிச்சிடுங்க, அது நல்லவர். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழை நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழை நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகை நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகை நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. அல்லேலூயா
ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் விலகாத பிரியாத சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே விலகாத பிரியாத சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே ஹalleluya ஆமென் ஹalleluya 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 ஆமென் ஹalleluya சோத்ரம் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே ஹalleluya 2 அதிகாரம் இருக்கு பேசி முடிச்சிருவோம் யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை கர்த்தர் தன்னுடைய வேலையை முடிக்கிற தருவாய் அவர் சிலுவையிலே அறையப்பட்டு 6 மணி நேரம் தொடர்ந்து தன்னுடைய ஒரு 95 கிலோவாவது ஆண்டவர் இருப்பார் ஹைட் உள்ள தேவன் அந்த சரீரத்தை சிலுவையிலே 2-4 ஆணியினாலே தொங்கப்பட்டு 6 மணிக்கு துடிக்க துடிக்க வதச்சி ரத்தமெல்லாம் லாசாயி தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதாக அர்த்தம். அல்லேலூயா. 30வது வசனம் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஒருவேளை அவரை பிடிச்சு கொலை செய்த மனுஷர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் பரியாசம் பண்ணுகிறவர்கள் இன்னைக்கு ஊழியக்காரனை குறித்து விமர்சனம் பண்ணுகிறவர்கள் பலவிதமான ஆண்டவரும் ஒரு ஊழியக்காரர் தான். சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறவனே நிறைய பேரை குணப்படுத்தி இறங்கி வாயேன் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி காரி துப்பி அசிங்கமாய் குற்றப்படுத்தினவங்களையும் கர்த்தர் மன்னித்து தாகமாய் இருக்கிறேன் சொன்னவருக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, கசப்பு கலந்த காடி சந்தோஷமாக அதை வாங்கி கொடுத்தார். உனக்காக எனக்காக நாம அவர் அந்த காடியை குடிச்சாதான் அவரு நிறைவேறும், அவருடைய வந்த வேலை நிறைவேறும். கசப்புன்னு பார்க்கல, தண்ணியை கேட்டார் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் சொல்லுவேன், இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை பார்த்து மகனே மகளே என்னுடைய பணியை நீ செய்வியா? நான் விட்டு சென்ற இந்த பூலோகத்திலே செய்ய வேண்டியதை தத்ரூபமாய் உலக மனுஷரோடு வாழுகிற நீ, நான் ஒரு காலத்தில் மனுஷனுக்கு மனுஷனாய் ஊழியம் செய்ததை நீ செய்வியா என்று தாகமாய் கேட்கிறது போல இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் விட்டு போன ஊழியத்தை அவருடைய சீசர்கள் என்று சாட்சி சொல்லுகிற நாம தாம் சுவிசேஷர்களாக, கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்குறவர்களாக, வியாதிப்பட்டவர்களுக்கு சுகத்தை கர்த்தரிடத்திலிருந்து தேடி கொடுக்கிறவர்களாக, ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்களாக, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் தேவ பிள்ளையை அந்த தாகத்தை தான் கர்த்தர் சொன்னார், தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே வந்து பைசா ஒன்றும் ரேட்டு கிடையாது. பைசா கொடுக்கணும், இந்த ஆலயத்துக்கு போனால் ரூபாயோடு தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. இலவச ரட்சிப்பு, இலவசமாகத்தான் ஆண்டவர் ரட்சிக்க சொன்னார். தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், யாருக்கு மனசுலேயும் ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. சபைக்கு தேவைகள் மிகுதியாகத்தான் இருக்கும். ஆனாலும் பிரியமானவர்களே, அவர் சொல்லியிருக்கிறார், இலவசமாய் நீ ரட்சிப்பை பெற்றிருக்கிறாய். அல்லேலூயா. எதையும் எதிர்பார்க்காம செய்கிறது தான் ஊழியம். யாரிடத்தில் எதை தருவார்கள் என்று ஏங்கி நிற்காதபடி நம்ம செய்து ஓடிக்கொண்டே இருப்போம். அது தானா நடக்கும். யார் மூலமாக ஆண்டவர் ஏவுவார், அவங்களுக்கு ஒரு அற்புதம் வச்சிருப்பார்.
தேவ பிள்ளையை தயவு செய்து விலையும் இன்றி பணமும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் 2 வசனம் தான். யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனத்தை பாருங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கடைசி நாள் நமக்கு பல பிரச்சனையோடு போராட்டத்தோடு வந்திருக்கிறோம். தாகமாக இருக்கிறதா? தேவனிடத்தில் ஆண்டவரே உங்கள் மனசில் அப்படியே எண்ணிக்கொள்ளுங்க. அவர் சொன்னதை நமக்கு நிறைவேற்றுகிற தெய்வம். 38வது வசனம் தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையை, உங்கள் தூக்கம், சஞ்சலம், வேதனை, அழுகை, நிந்தை, அவமானம், போராட்டம், வெறுமை, பாடுகள், நெருக்கங்கள், பரிகாசங்கள் எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டுகிற இந்த நாள். ஒருவேளை பிசாசின் இந்த கூட்டத்துக்கு போகணுமா, உனக்கு தான் ஒரு வேல்விஷன் இல்லையே, நீ அங்கே போறான்னு சொல்லி பிசாசு மனசில் போகணுமா போகாண்டமா, இல்லை நம்ம சரிதானா, அப்படியெல்லாம் பல குழப்பத்தில் உண்டு. பிசாசு அப்படித்தான் செய்வான். மனசை திருடி போகலாம், அடுத்த இதில் போகலாம். ஆனால் ஆண்டவர் சில குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்டவருக்கு குறிப்பிட்ட காரியங்களை முழுமையான ஆசீர்வாதமாக வைத்து நிறைவேற்றுவார். அது என்ன நாள் என்று நமக்கு தெரியாது. நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் பலவிதமான தாகம், பலவிதமான போராட்டத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்திலே ஜெயம் எடுக்க முடியாமல் தவிக்கிற ஒரு சூழ்நிலை. சொந்தங்கள் பந்தங்களை விட முடியாது, இல்லைன்னு சொல்லி ஒதுங்க முடியாது. நமக்கென்று சில கடமைகள் இருக்கிறது. நம்ம மனசில் ஒரு நிம்மதி இருக்காது. அந்த நிம்மதிக்கெல்லாம் விடிவு காலமாய் நடக்கிற இந்த நாளிலே பங்கெடுக்க வந்திருக்கிறவங்க பாக்கியவான். சில பிசாசு அவர்கள் இருதயத்தை கடினமாக்கி, போகாண்டா, மதிப்பில்லாத இடத்துக்கு எதுக்காங்கோ அப்படி போயின்னு சொல்லி அப்படியெல்லாம் சில தடைகளை உண்டு பண்ணுவான். தேவ பிள்ளையை, இன்னைக்கு அவர் சொன்னது போல அவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் நம்முடைய இருதயத்திலிருந்து சதா சர்வகாலமும், அல்லேலூயா, நீர் எடுக்கிறது, ஜீவ தண்ணீர் ஊற்று எடுக்கிறது போல கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள், இவைகளை எழுது என்று கர்த்தர் சொன்னார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் இத்தனை மடங்கு, 2 மடங்கு, 10 மடங்கு, 30 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு, கோடி மடங்கு ஆசீர்வாதத்தை குறித்து பல நாட்களாக தியானித்து வைத்திருந்தனே. எப்படி இந்த மக்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஒரு நாளாவது சொல்ல வேண்டாமா சொன்னதற்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை எனக்கு, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், நான் சொன்னதை நீ செய். புதிதாக்குவது கர்த்தருடைய விருப்பம். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம குறிப்பிட்ட காரியத்துக்காக, குறிப்பிட்ட செயலுக்காக தேவனிடத்தில் வந்து காத்திருக்கலாம். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு அதிகமாய் செய்கிற தேவன் ஒரு நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிறார், நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம பட்ட 6 மாசம், 1 வருஷம், பல வருஷமாய் பாடுபட்டு கண்ணீர் வடிச்சதுக்கெல்லாம் கூட்டி சேர்த்து ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய நினைக்கும் போது ஊழியக்காரனாகிய இருக்கிற நான் தடை செய்ய முடியாது. அவர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குற கர்த்தர். உங்களுக்குள்ள பழைய இருக்கிற சங்கடம், பிரச்சனை, போராட்டம், வெறுமை, நஷ்டம், கண்ணீர், வியாதி, துன்பம், துயரம், தொல்லை, படுத்தா தூக்கம் இல்லை, ஒரு விதமான ஒரு நெகட்டிவான ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை, நடைப்பிணமாய் செத்த வாழ்க்கை வாழ்கிறது போல நித்தமும் பாடுகள் மத்தியிலே கடந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் தேவ பிள்ளையை கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் சொன்ன ஆண்டவர். அந்த 6வது வசனம் 6, அந்தியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பா ஒமேகாவும் ஆதி அந்தமுமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். அதான் நீ சொன்ன வச்சிருக்கிற உன்னுடைய யோசனையின்படி நீ சபையை நேசிக்கிறது எனக்கு புரியுது. உன் வாயில இருந்து வார்த்தை, வாக்கு தத்தம், ஆசீர்வாதமான வார்த்தை, எப்போதும் நெகட்டிவாய் கோபமாய் பேசுகிற நம்ம ஒரு நயமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை அப்படியே சந்தோஷப்படுத்துவோம் என்று சொல்லியிருந்தாலும்
மனுஷன் நினைப்பதை காட்டிலும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது திருப்தி, ஏராளம், தாராளம், அதற்குள்ள அடங்கி அல்லேலூயா நிறைவாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7வது வசனத்தை பாருங்க. 7வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்படியே எழும்பலாமா? தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பலாம். ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை தூக்கும். தாகமாயிருக்கிறப்பா, அப்பா உம்முடைய பிள்ளைகளை பாருங்கப்பா, பாருங்கப்பா டேடி, தயவு செய்து பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவரே என் வாழ்க்கையில என்றைக்கு ஒரு விடிவு நாள் வரும், நான் என்னைக்கு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு மனுஷர்களைப் போல நான் திரிவேன் என்று சொல்லி அங்கலாய் போடு ஆண்டவரே. சரீரத்திலே இருக்கிற பலவீனங்கள், குறைபாடுகள், குடும்பத்திலே இருக்கிற தேவைகள், பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை குறித்து நடைப்பிணமாய் சோர்ந்து போய் ஆண்டவரே செத்தவனாய் செத்தவளாய் வாழ்ந்து எத்தனை நாள் என்று சொல்லி அங்கலாய் போடு அப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஓடி வந்த எங்களுக்கு தாகமாய் இருக்கிற என் மகனே மகளை, நான் உனக்கு ஒருபோதும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை தருவேன், பயப்படாதே என்று ஆறுதல் சொல்லி ஆண்டவரே வறண்டு போன எங்கள் இருதயத்திலே ஆண்டவரே உடைந்து நொறுங்கி போய் வறண்டு போய் காய்ந்து போய் அல்லேலூயா செயலற்று இருக்கிற எங்கள் இருதயத்திலே ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீரை ஊற்றி அது நித்தம் நித்தம் ஆண்டவரே நிரம்பி வழிகிற பாத்திரமாக, பிறருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக, சீச சத்துவமாய் ஆண்டவருக்கு தொண்டு செய்கிறவர்களாய், திராணி பெற்றவர்களாய் ஆண்டவரே உற்சாகம் அடைந்தவர்களாய், சுகம் பலன் ஆரோக்கியம் அறிவு ஞானம் சத்துவம் வல்லமை திடம் நம்பிக்கை உறுதி விசுவாச அபிஷேகங்களாலே நிரப்பப்பட்டவர்களாய், சாட்சி உடையவர்களாய், சுவிசேஷ அறிவிக்கத்தக்க கிருபையை ஆண்டவரே எங்களுக்கு தாரும். எங்கள் குடும்ப காரியத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். என் தாயின் கருவிலே என்னை முன்குறித்து உமக்கென்று அழைத்த தெய்வம், அழைத்த அழைப்பிலே நாங்கள் உறுதியாய் நின்று நாட்டப்பட்டவர்களாய், ஊன்றப்பட்டவர்களாய், கட்டப்பட்டவர்களாய், கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் ஆண்டவருக்கு சாட்சி உடையவர்களாய் இருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தி விட்டதற்காக சோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு உள்ளத்திலே கொடுத்திருக்கிற ஜீவ தண்ணீர் வற்றாத நீராக கடைசி வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தலைமுறை தலைமுறையாய் வாழ்நாள் முழுவதும் கர்த்தாவே ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் பூலோக ஆசீர்வாதத்திலும் இரட்டிப்பான நன்மையை என் தகப்பன் எங்களுக்கு தந்து விட்டதற்காக சோத்திரம். ஒருவரை எங்களை மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே எங்களுக்கு கேடகமும் துருகமும் கோட்டையும் அரணும் நித்தியம் வாழ்வுமாய் இருக்க போறீங்கப்பா. இனி நாங்கள் பயப்படுவதில்லை, அஞ்சுவதில்லை, நடுங்குவதில்லை. கர்த்தர் எங்களுக்கு செய்த இருக்கிற நன்மைகளை நாங்கள் சுதந்தரித்து எங்கள் பிள்ளைகளும் வருகை மட்டும் நிறைந்து நிலைத்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு அருள் செய்த கிருபைக்காக கோடி சோத்திரம் ஆண்டவரே. இந்நாள் எங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளாக மாற்றின தேவனுக்கு கனமும் துதி மகிமையும் ஏறெடுக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்து